அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 12ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அடிப்படையில் ஏற்படக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெற போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்த்தால், மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சூரியன் தற்போது மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. அதே வேளையில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் வலம் வரப்போகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் இந்த இரு கிரகநிலைகளால் உண்டு. பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பால் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்று பார்க்கும்போது, லாபத்தில் இருந்த சூரியன் விரயத்திற்குள் நுழைந்திருப்பதால் சில விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அவை அனைத்துமே சுப விரயங்களாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. அலைச்சல் அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. ஆனால் மற்றபடி அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றியை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சந்திரன் இந்த வேளையில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய வெற்றிகள் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது. தடை தாமதத்தை சந்தித்து வந்த பல நிகழ்வுகள் விலகி இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாகவும் திருப்திகரமாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது ஜென்மத்தில் சுக்கிரன் வலுவாக வீற்றிருக்கிறார். விரயத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானமாகிய 11 வித்யாகாரகரான புதன் இருக்கிறாருங்க. முக்கூற்று கிரக நிலைகள் 3 இடங்களை தனியாக பிரிந்து வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத பல மாற்றங்களை தாமாகவே தங்களுக்கு எளிதில் உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக வித்யாகாரகரான புதன் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உண்டுங்க. திட்டமிடாத பணிகள்ல கூட நிறைவான வெற்றியை அள்ளி கொடுக்க போகிறார். ஏற்றம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியான உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள், சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ஜென்மத்தில் சஞ்சரிப்பது வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியில் இருப்பது நல்ல நேரத்திற்கான சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமையும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் விலகி நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் உங்களை தேடி வரும். வீண் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் போன்றவை விலகுங்க. கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வழிகள் நிறைவாக கிடைக்கும். திட்டமிடுவதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்குங்க. எதை செய்தாலும் திருப்திகரமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள்
இவர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். அதிலும் குறிப்பாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறார். அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தெறிவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். ஏனென்றால் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை நோக்கி வருகிறார். பெரிய அளவிலான தடைகள் விலகி நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மோட்சக்காரகரான கேது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வெற்றிருக்கிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு எப்பேற்பட்ட காரிய தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து அனைத்து விதமான பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குவதும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தாமாக விலகி நன்மை நிறைவாக உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் பாத சனியாக அமர்ந்திருக்கிறாங்க. எனவே பல்வேறு வகையான தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான பணிகளில் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலைகள் மறைந்து மீண்டும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை உத்வேகத்துடனும் புதிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் மிக பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானத்தை உயர்த்தி கொள்ளுதல் போன்றவற்றை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான சனி பகவான். அது மட்டும் மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பாலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட குரு பகவான் அற்புதமான நன்மைகளை மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5இல் வக்ரம் பெற்றிருப்பது பெரிய அளவிலான காரிய தடைகளை ஏற்படுத்தி விடாது நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் 12ஆம் இடத்தின் அதிபதியான குரு வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக ஒரு வகையில் நல்ல நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறது. எனவே எதிர்மறையான சிந்தனைகள் விலகும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் எந்தவிதமான தடை தாமதமுமின்றி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டுங்க. எதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான பணிகளில் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.